Hello friends, welcome to Sparks Academy. So நம்ம Sparks Academy TRB கான ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சோ நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த TRB கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லெக்சரருக்கான 2 மார்க் சீரிஸ் வந்து நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 7 2 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த 7 2 மார்க்ஸும் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில வெல்டிங் பேஸ் பண்ண வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த 2 மார்க்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷீட் மெட்டல் ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த 2 மார்க்ஸ் எல்லாமே வந்து பியூர் அண்ட் பியூர் நம்ம கேட்ல என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் என்ன மாதிரியான क्वेश्चंस கேக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம क्वेश्चंस தான் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து கேட்ல ரொம்ப பெக்யூலரா வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி கேட்கக்கூடிய முக்கியமான 2 மார்க்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எஸ் இந்த क्वेश्चंस குள்ள போயிடலாம். இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருப்பீங்க. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அது ஆன்சரா இருக்கும் இந்த செஷன். ஓகே. எஸ். சோ ஷீட் மெட்டல் ஆபரேஷன்ல குறிப்பா நம்ம வந்து பிளாங்கிங் பஞ்சிங் சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் வந்து பார்ப்போம். ரெண்டுமே முக்கியமான மெத்தட். அடிக்கடி எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? சோ क्वेश्चंस பத்தி ரீட் பண்ணிடலாம். A rectangular hole, ஓகேங்களா? rectangular hole of size, அதாவது 10 mm into 50 mm சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெக்டாங்கிள் வந்து பார்த்தா நமக்கு மீன்ஸ் நம்ம பஞ்சிங் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நார்மலா வந்து ஸ்கொயர் மீன்ஸ் சர்க்கிள் செக்ஷன் தான் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ரெக்டாங்கிள் செக்ஷன் ஆஃப் ஹோல் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அது சைஸ் கொடுத்துறாங்க 100 mm into 50 mm கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? is to be made on 5 mm thickness of sheet. ஓகேங்களா? அப்ப ஷீட் வந்து ஷீட்டோட திக்னஸ் என்ன 5 mm திக்னஸ். எவ்வளவு நம்ம ரெக்டாங்கிள் மேக் பண்ண போறோம், அந்த டைமென்ஷன் என்னன்னா 10 மீன்ஸ் 100 mm into 50 mm. ஓகேங்களா? எஸ். அப்ப ஷீட் ஹேவிங் அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கான வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 500 மெகா பாஸ்கல். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கான வேல்யூ வந்து 300 மெகா பாஸ்கல். ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்தாச்சு. The hole is made by the punching process. ஓகே, என்ன ப்ராசஸ் சொல்லிட்டாங்க? this is a punching process சொல்லியாச்சு. So neglecting the effect of clearance ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் क्वेश्चंसல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட் தான் வந்து நெக்லெக்டிங் தி எஃபெக்ட் ஆஃப் கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸ் வந்து நீங்க எடுக்க தேவையில்லை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் நீங்க எந்த ஒரு கன்சிடரும் பண்ண தேவைன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க क्वेश्चन ஆக்சுவலா ஃபைனலா the punching force in கிலோ நியூட்டன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சின்ன கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். பட் சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட் நீங்க கரெக்டா நீங்க வந்து மைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சிங் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. பஞ்சிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பஞ்சிங் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்டாங்குலரா ஒரு ஹோல் மேக் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு அந்த பஞ்சில் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க போறோமோ அதுதான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ ஒரு திக்னஸ் ஆஃப் ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன், நான் வந்து ரெக்டாங்குலா என்ன பண்ண போறேன், பஞ்ச் பண்ண போறேன். ரெக்டாங்குலா பஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பஞ்சுக்கு மீன்ஸ் இதோட திக்னஸ் இருக்கும் இல்லையா, இதோட திக்னஸ் நம்ம எனக்கு 5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பஞ்சுக்கு மீன்ஸ் இந்த பஞ்சுக்கு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் கேட்டு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ கொஸ்டின் டீகோட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க டேட்டா எடுத்துக்கலாம். ஓகே. எஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அல்டிமேட் கொடுத்துருக்காங்க, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஷியர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம ஏன் என்ன எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துல என்ன எடுக்கணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் எடுக்கணும். ஏன் ஷியர் ஸ்ட்ரென்த் எடுக்கணும் அப்படின்னா டியூ டு த ஷியரிங் ஃபோர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? அந்த பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து மெட்டல் ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ஷியர் ஸ்ட்ரென்த் தான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து F is equal to tau s. ஓகேங்களா? tau s into A தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து நம்முடைய ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கான ஃபார்முலா தான். ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா தான். அதுல இருந்து எடுத்தா போதும். அப்ப ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு வந்து tau s அப்படிங்கிறது என்ன அப்படின்னா tau s அப்படிங்கிறது என்னன்னா அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகேங்களா? அல்டிமேட் shear strength of the material. shear strength of material. கரெக்ட்டுங்களா? சோ அல்டிமேட் shear strength எடுத்துப்போம். இங்க ஏங்கிறது என்னன்னா என்னோட கிராஸ் செக்ஷன் ஏரியா மீன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் பஞ்ச் ஏரியா. ஓகேங்களா? சோ அதான் சொல்றோம், ஏரியான்னு சொல்றோம். சோ இப்போ என்ன பண்ணிடலாம், என்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் எழுதிடலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சோட சைஸ் கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, பஞ்சோட சைஸ் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதாவது லென்த் ஆஃப் hole L is equal to 100 mm கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் breadth of the hole எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நமக்கு B வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? எஸ். அதுக்கப்புறம் thickness of sheet கொடுத்துருக்காங்க. thickness of sheet கொடுத்துருக்காங்க. thickness of sheet in terms of T ல நான் வந்து டினோட் பண்றேன் 5 mm. ஓகேங்களா? எஸ். அப்ப அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் கொடுத்தாச்சு. அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு
300 மெகா பாஸ்கல் அப்படி மேல கொடுத்துருக்காங்க அதுதான் ஓகேங்களா. அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் tau s is equal to 300 மெகா பாஸ்கல் ஓகேங்களா. எஸ் ஸோ ஒன் சைட். ஸோ இப்போ நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஆஸ் பர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு tau s இன்ட்டு ஏ ஓகேங்களா. ஏஎஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா ஷியருடைய ஏரியா ஓகேங்களா, ஷியர் ஏரியான்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே என்னென்ன தெரியும் அப்படின்னா இதான் நான் கண்டுபிடிக்க போறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு தெரியும், மீன்ஸ் tau s தெரியும், இந்த ஏஎஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் த ஏஎஸ் ஓகேங்களா. ஏஎஸ்ங்கிறதுனால ஷியர்டு ஏரியா ஓகேங்களா, ஷியர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஏரியா ஷியர் ஆகுதோ அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஓகேங்களா. எஸ் அப்போ ஷியர்டு ஏரியா கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன, ஃபார் ரெக்டாங்கிள் பஞ்சுக்கு ஷியர்டு ஏரியா கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஷியர்டு ஏரியா AS is equal to ஓகேங்களா 2 into L plus B into T ஓகேங்களா. L plus B ங்கிறது ரெக்டாங்கிளுக்கான லென்த் இன்டு பிரெத் ஓகேங்களா, T ங்கிறது திக்னஸ். ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, இப்போ வந்து ஷியர்ட் ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா. AS is equal to 2 into லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு 100 ஓகேங்களா. நமக்கு B எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50, மீன்ஸ் பிரெத் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50 into 5 கரெக்ட்டுங்களா. ஸோ யூ கேன் கெட் த கால்குலேஷன். நமக்கு என்ன கிடைக்கும், 1500 mm கிடைக்கும் ஓகேங்களா. mm ஸ்கொயர் கிடைக்கும், சாரி mm ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப ஏரியா ஆஃப் ஷியர்ட் இஸ் ஈக்குவல் டு 1500 mm ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சா. நமக்கான ஃபார்முலா என்னமா, என்ன, F is equal to tau s into AS இதான் ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, ரெண்டு வேலையும் எனக்கு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப F is equal to 300 நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, 300 into 1500 அப்ப 1500 300 கூட நான் வரும் 4,50,000 வருமா, 4,50,000 வரும். அப்புறம் என்ன இதெல்லாம் வந்து 450 கிலோ நியூட்டன் அப்படின்னு ஓகேங்களா. திஸ் இஸ் மை ஃபோர்ஸ், திஸ் இஸ் மை பஞ்ச் ஃபோர்ஸ் இந்த டம்ப் ஆஃப் கிலோ நியூட்டன் ஓகேங்களா. பஞ்ச் ஃபோர்ஸ் எனக்கு வேல்யூ என்ன, நமக்கு அதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம கேட்கிற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலா பஞ்சிங் ஃபோர்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பஞ்சிங் ஃபோர்ஸ் இன் கிலோ நியூட்டன் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதோட வேல்யூ 450 கிலோ நியூட்டன் ஓகேங்களா. இது கேட்ல 2014 கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ கேட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கிலோ நியூட்டன்லயே கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கிலோ நியூட்டன்ல என்ன பண்ண மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்ல கேட்கப்பட்ட ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் டிஆர்பியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி 2 மார்க்ஸ் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் 2 மார்க்ஸ் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் உங்களுடைய லெக்சரர் எக்ஸாம் as well as உங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ல டிஆர்பியில் ஓகேங்களா. ஸோ இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஷீட் மெட்ல இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களை வந்து நான் பாக்குறேன். அடுத்து நமக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஃபார் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் as well as நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு ஓகேங்களா. ஸோ 1 வீக் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், பட் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டினியூ பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீக் சண்டேவோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 8190879379 அப்படிங்கிற நம்பர் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த லிங்க்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டு உங்க மார்க் என்ன வருதோ அந்த மார்க்கை ஜஸ்ட் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபர் வந்து கொடுக்க முடியுமோ இன்ஸ்டியூட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நாட் ஒன்லி மெக்கானிக்கல், சிவிலுக்கும் அவைலபிளா இருக்கு, இசிக்கும் அவைலபிளா இருக்கு, ட்ரிபிளுக்கும் அவைலபிளா இருக்கு. மேக் இட் யூஸ் ஆஃப் இட் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய கேட் கொஸ்டின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்ல கேட்டிருக்காங்க பேஸ்ட் ஆன் த ஸ்மால் ஃபார்முலாஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இது மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு டேரக்டா உங்க எக்ஸாம் ஓகே. எஸ் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இந்த வீடியோஸ் இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, we will answer you. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து கெரியர் பத்தி டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் நான் வந்து எப்படி வேற எக்ஸாம் என்ன படிக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நான் வந்து காம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் எதாவது நீங்க என்ன பண்ணலாம், நம்பருக்கு வந்து ஜஸ்ட் கால் பண்ணுங்க, உங்களுக்கான கைடன்ஸ் கொடுப்போம் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட்.